நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்க இருக்கிற 3 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய ஜோசப் விஜய் சாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகதாஸ் சாரை பார்க்கறதுக்கு. அவருடைய 3 திரைப்படங்களுமே நம்முடைய விஜய் சாருடைய படங்கள்ல அவருடைய மிகப்பெரிய கரியர் அடுத்த கட்டம் போறதுக்கு மிகப்பெரிய துணையா இருந்தது 3 படங்கள். அவருடைய 3 படங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி அண்ட் அதுக்கு பிறகு சர்க்கார் படத்துல நீங்க எப்படி சார் முருகதாஸ் சார் வச்சீங்க? ஒரு ஓட்டுல ஒரு டிஃபரன்ஸ் பண்ண முடியும், நீங்க ஒரு சீட்ல பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு பிரிமானேஷன் இருந்திருக்கு? ஏதோ நடக்க போகுது ஒரு 5-6 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு அப்பயே நீங்க ஒரு படத்திலேயே சர்க்கார்லயே அதை வச்சுட்டீங்க. கத்தியில அவர் கொண்டு வந்த அந்த சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூல தான் நான் வந்து விஜய் சார் அப்போ பார்க்கும்போது நான் ஒரு விழாவில் சொன்னேன், சார் நீங்கள் கமர்ஷியல் திரைப்படங்களாக பண்ணும்போது முதல் முறையாக ஒரு படம் இவ்வளோ எமோஷனாக இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில் அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி என்னைக்குமே காலங்காலமாக பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லையும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த பிரசன்ஸ் அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கு.